ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்குள்ள பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தீர்மானங்கள் ஜெனரலாக விஜய்க்கு ஆதரவு, இந்த அரசியலையும் பங்கெடுக்க வைத்ததுக்கு அந்த கேரளாவில் ஜெயித்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அங்கே மந்திரியாக்கினார்கள். அப்புறம் கட்சியை தெருவா வளர்க்கணும், அப்புறம் உள்ளாட்சிக்கு இப்போ இருந்தே வேட்பாளர்களை பார்க்கணும். இதெல்லாம் அரசியல் ரீதியான கட்சி ரீதியான, அதுக்கப்புறம் இவர்களை வாழ வைத்த கூட்டணி கட்சிக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சிகளுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஒத்துக்கொண்ட தலைமைக்கும் அப்படின்னு எல்லாம் பல தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். மொத்தம் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். இந்த 11 தீர்மானம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான தீர்மானம். ஆனால் தீர்மானம் 12, தீர்மானம் 13 என்பதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய தீர்மானங்களாக நான் பார்க்கிறேன். தீர்மானம் 12 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. உள்ளாட்சி தேர்தல்களில் இந்த வார்டு இந்த மாதிரியான விஷயங்களை மறுவரையறை செய்ய வேண்டும். இந்த மறுவரை என்பது இப்பெல்லாம் வீடுகள் எவ்வளவு இருக்குங்கக்கூடியதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மறுவரை இருக்கிறது. இந்த மறுவரையறையை மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும். இது தீர்மானம் நம்பர் 12. தீர்மானம் நம்பர் 13 என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 25 இஸ்லாமிய சிறைவாசிகள் பல காலமாக ஜெயிலில் இருக்கிறார்கள். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இவர்களை விடுதலை செய்ய முடியாமல் போயாச்சு, சட்ட ரீதியாக இதில் உங்களுக்கு இடைஞ்சல் இருந்ததுன்னா இவர்களை நீண்டகால பரோலில் வெளியில் விடணும். இது 13வது தீர்மானம். ஸோ இப்போ இந்த 2 தீர்மானம் தான் நமக்கு பல கேள்விகளை எழுப்புகிறது. இதில் இந்த 12வது தீர்மானத்துக்கு முன்னாடி 13வது தீர்மானத்தை நம்ம முதல்ல பார்த்துட்டு 12வது தீர்மானத்துக்கு போகலாம். 13வது தீர்மானம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னா, 25 இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனே வெளியில் விட வேண்டும். இதுதான் தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஜோசப் விஜய் அமைச்சரவையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருப்பது இதே முஸ்லீம் லீக், தமிழ்நாடு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த ஷாஜஹான் தான் இப்போ இதில் அமைச்சராக இருக்கிறார். ஷாஜஹான் ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டார். என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயத்துல முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, சிறையில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கைதிகளை எல்லாம் முன்விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்த ஸ்டேட்மெண்ட் விட்ட நேரத்திலேயே நான் இந்த விஷயத்தை சொன்னேன். இந்த 25 வருஷம்னு சொல்றதே என்னன்னா, அதில் இருக்கிறது பெரும்பாலான பயிலுக இந்த பயங்கரவாத துலுக்கணுங்க தான். இவனுங்களை டைரக்டா துலுக்கணும்னு சொன்னா பிரச்சனை வரும். அதனால 25 வருஷம்னு இந்த ஆள் மழுப்பலாக சொல்றான். துலுக்கன்னு டைரக்டா சொல்ல முடியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஆள் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லி 1 வாரம் 10 நாள் ஆகலை. இன்னைக்கு முஸ்லீம் லீக் தீர்மானம் என்ன அப்படின்னா, 25 முஸ்லீம் சிறைவாசிகளை வெளியிலே விட வேண்டும் என்பது இந்த தீர்மானம். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், இந்த தீர்மானம் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஆனால் 16ஆம் தேதியே இந்த அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்து இருக்கிறது. அரசாணை எண் 589. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சித்திக் அலி என்ற சுல்தான் இவனுக்கு உடனடியாக இவனுக்கு 3 மாசம் பரோல்ல இவனை வெளியில விடணும் அப்படின்னு சொல்லி ஜோசப் விஜய் அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அரசாணை எண் 589. அப்போ இந்த கோரிக்கையை இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்க இந்த விடுதலை செய்யக்கூடிய வேலையை ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த கோரிக்கை இங்க கூடியது எதற்காக அப்படின்னா, நாங்க சொல்லித்தான் இது நடந்திருக்குன்னு சொல்லி துலுக்கனை திருப்திப்படுத்துவதற்கு தான் இந்த கோரிக்கை. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்போ ஏன் விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய கேள்வியை நீங்க கூட கேட்கலாம். யார் இந்த சித்திக் அலி அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இவன் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் கேஸ் 1998 கோவையில் நடந்த தொடர் வெடிகுண்டு வெடிப்பு வழக்கில் 3 ஆண்டு இவனுக்கு கடுங்காவல் தண்டனை. அதுக்கப்புறம் 1999ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியின் நகர தலைவராக இருந்த டாக்டர் ஸ்ரீதர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் இவனுக்கு ஆயுள் தண்டனை. 98 குண்டு வெடிப்பு பிப்ரவரி 14, 99 பிப்ரவரி 2 டாக்டர் ஸ்ரீதர் கொலை. அப்ப பாருங்க இவன் எவ்வளவு தூரம் தொடர்ந்து இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, 29-30 மே அந்த வாக்குல அதே 1999ஆம் ஆண்டு நம்ம விக்டோரியா ஹாஸ்டல்னு ஒன்று திருவள்ளிக்கேணியில் இருக்கு. அங்கே ஒரு பைப் வெடிகுண்டு வெடிக்குது.
அதுல பெரிய உயிர் சேதம் இல்லை, ஆனா கொஞ்சம் இடங்கள்லாம் சேதமாச்சு. அது நடந்த உடனே பல இடங்கள்ல வந்து போலீஸ்காரர்கள் சோதனை நடத்துறாங்க. இந்த சோதனை நடத்தினதுல சில இடங்கள், அதாவது மெட்ராஸ் கமிஷனர் ஆஃபீஸு, சிந்தாரிப்பேட்டை ஸ்டேஷன், அதே மாதிரி திருச்சி கண்டோன்மெண்ட்டு, கோயம்புத்தூர், இதில் ஒரு இடத்துல ஜெயிலில் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பையங்காடு கேரளாவில், காசரகோடு, இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த குண்டு வைத்து அந்த குண்டெல்லாம் கண்டெடுக்கிறாங்க. இந்த வழக்குகளில் கிட்டத்தட்ட பல பல கேஸில் அவனுக்கு 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை, சில கேஸில் 6 வருஷம் கடுங்காவல், சில கேஸில் 5 வருஷம் கடுங்காவல். நீ இந்த எல்லா வழக்குலையும் சுப்ரீம் கோர்ட்டு வர இவன் குற்றவாளி என்று இவனுக்கு தீர்ப்பளித்திருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த 99 30ஆம் தேதி இந்த சம்பவம் அந்த நடந்த மே மாதம் 30 நடந்த உடனேயே அப்போ வந்து அன்றைய அதிமுகவை சேர்ந்த ஜெயலலிதா, காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு வைத்தார்கள். என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, முஸ்லிம்கள் மீது களங்கம் கற்பிப்பதற்காக திமுக அரசு இத்தகைய வேலையை செய்துவிட்டது. இந்த களங்கத்தை கற்பித்தவர் யாருன்னு பார்க்கணும். ஜெயலலிதா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு மேல இந்த குற்றச்சாட்டை வைத்தது. அதே நேரத்தில் இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரியான அமைப்புகள் இவங்கள்லாம் அன்னைக்கு உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மாதிரி முஸ்லிம்களை நீங்க வந்து குற்றவாளியாக மாற்றி விட்டீர்கள், இந்த கோபத்தினால நாங்கள் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியை ஆதரிக்க போகிறோம் அப்படின்னு 99 பாராளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும், 1998 கோவையில் தொடர்குண்டு வெடிப்பு நடக்கும்போது, கோவை தொடர்குண்டு வெடிப்பில் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கடுமையாக சாடியது ஜெயலலிதா. 99 அதே பயங்கரவாதிகளை நியாயப்படுத்தி இவர்களெல்லாம் யோக்கியர்கள் என்று சொன்னது ஜெயலலிதா. அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி 98 துலுக்கனை காப்பாற்றியது திமுக, 99 துலுக்கம் மேல கேஸ் போட்டதும் திமுக. அப்ப ஒண்ணு மட்டும் நம்ம எதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சிகள் சௌபாகியமாக எந்த என்னாலும் துலுக்கம் கூட போய் சேர்ந்துக்கும். ஆனா எந்த காலங்கள்லையும் முஸ்லீம் லீக் ஆகட்டும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னா முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆகட்டும் சரி, இந்த கட்சிகள் பயங்கரவாத ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து என்னைக்குமே மாறியதில்லை. அப்போ இந்த குண்டுவெடிப்பு நடந்த நேரத்துல இந்த குண்டுவெடிப்பெல்லாம் திமுகவின் செட்டப் என்று சொன்னது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதுக்கப்புறம் வழக்கு நடந்து இந்த வழக்கில் இவர்களெல்லாம் குற்றவாளி என்று மேல் நீதிமன்றம் வரை தீர்ப்பு வழங்கியதுக்கு அப்புறம் இவனுங்கள்லாம் இப்போ ஜெயிலில் இருக்கான். சுப்ரீம் கோர்ட் வரை இந்த கேஸ் எல்லாம் போய் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அன்னைக்கே இந்த குண்டு வைக்கிற தீவிரவாதி, இந்த கொலை பண்ற தீவிரவாதிக்கு ஆதரவாக இருந்த முஸ்லீம் லீக் இன்று மீண்டும் இவர்களுக்கான ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் வந்து ஏதோ மதச்சார்பற்ற அரசை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோசப் விஜய் அரசு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இப்போ 3 மாசம் பரோல் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னால், தமிழகத்தில் மீண்டும் பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு ஜோசப் விஜய் அரசு இன்று அச்சாரமிட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய பயங்கரவாத கட்சி கூட்டணியில் இருக்கிறது என்பதற்காக, இவர்கள் ஆதரவுக்காக இந்த தமிழகத்தை இரத்தக்களரியாக்க இன்றைய தாவேக அரசு தமிழகத்தை பதவிக்காக விலைக்கு விட்டு விட்டது. துலுக்க ஓட்டுக்காக தமிழகத்தை தாவேக அரசு இன்று விலைக்கு விட்டு விட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வீட்டின் நம்பர்கள் எல்லாம் வீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லாமல் மக்கள் தொகையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுவரை செய்யப்பட வேண்டும் வார்டுகள் எல்லாம். அப்போ இதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வீடுகள்ல அதிகமாக இருக்கக்கூடியதுங்கக்கூடியது வந்து துலுக்கம் தான் ஒரு வீட்டில் அதிகம் இருப்பான். அப்ப துலுக்க ஜனத்தொகை வந்து இந்துக்களையும் கூட துலுக்க ஜனத்தொகையின் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. அதனால மறுவரை என்பது அந்த அடிப்படையில் வந்தாச்சுன்னா கூட வார்டு துலுக்கனுக்கு கிடைக்கும். வீடுகள் அப்படின்னு வந்தாச்சுன்னா அந்த வார்டுல துலுக்கனுக்குள்ள பெரும்பான்மை இருக்க முடியாது. அதனால ஒண்ணு வெளியூர்ல இருந்து இங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய துலுக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ல சேர்த்து வைக்கிறது. இன்னொன்று
அதிகமாக குழந்தைகளை பெறுவது. ஸோ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை துலுக்க மேல வச்ச உடனே ஐயோ துலுக்கனை பத்தி இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு பலர் கொதிப்பு அடைந்தார்கள். ஏன்டா இப்ப இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அப்ப இந்த கோரிக்கையின் நோக்கம் என்ன? எங்களுக்கு ஏரியா அடிப்படையில் வேண்டாம், எங்களுக்கு வீடுகளின் அடிப்படையில் வேண்டாம், எங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் வேண்டும் என்றால், அப்ப மக்கள் தொகை அதிகம் அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க கூட, இப்ப அவனே ஓப்பனா சொல்லி இருக்கானே, அப்ப துலுக்கன் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்கான் எங்கக்கூடிய குற்றச்சாட்டே உள்நோக்கம் கொண்டதுன்னு சொல்லக்கூடியவங்க இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப இந்த கோரிக்கை இவன் ஏன் வச்சிருக்கான்? சரி, இப்ப என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இதே முஸ்லீம் லீக் திமுகவோட சேர்ந்து இப்ப தேசம் முழுக்க தொகுதி மறுவரையை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் முன்வைக்கும் போது நம்ம ஊர்ல உள்ள இந்த திராவிட பிஞ்சு குஞ்சு எல்லாம் சேர்ந்து என்ன கத்திச்சு அந்த நேரத்துல, நாங்களெல்லாம் ஒழுங்கா குடும்ப கட்டுப்பாட்டெல்லாம் கடைபிடிச்சோம், வடக்க இருக்கிற பயல்கள்லாம் கடைபிடிக்கல, அதனால் நாங்கள் ஒழுங்கா குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்ததுனால் தமிழகம் தண்டிக்கப்படுகிறதா அப்படிங்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு திமுக காரன் கேட்டான்ல. இப்ப இந்த கேள்வி நீ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட கேள. ஏண்டா நீ அன்னைக்கு நாங்க சொன்ன அதே வார்த்தையை இப்போ உனக்கு சொல்றோம் கேளு. இப்ப நாங்களெல்லாம் தமிழர்கள் எல்லாம் நாங்க நிறைய பெத்து போடல, அரசாங்கம் சொன்னதை கேட்டோம், அதனால இப்ப எங்களுக்குள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வேண்டுமா? நீ அரசாங்கம் சொல்லதை கேட்டாம நீ உன் ஜனத்தொகையை கூட்டினதுனால இப்போ உனக்கு மட்டும் இது லாபம் வேண்டுமா? இது ஓரவஞ்சனை அல்லவா? இது தமிழனுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகம் அல்லவா? ஏன் இப்ப திமுக வாயை திறக்கல? நியாயத்துக்கு திறந்திருக்க வேண்டியதானே? அப்போ இந்த ரெண்டாவது கோரிக்கையில ஒரு விஷயத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெளிவுபடுத்துகிறது என்ன அப்படின்னா, திட்டமிட்டு துலுக்கனுக்குள்ள ஜனத்தொகையை அவர்கள் அதிகரித்து வருகிறார்கள். அப்படின்னா ஹிந்துக்கள் ஏன் உஷாராக இருக்கணும்னு இப்போ புரிஞ்சுக்கணும். வீரத்துறவி சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஹிந்துவும் நிறைய குழந்தைகளை பெற்று போடணும். இல்லாம இருந்தாச்சுன்னா அழிவு நம்மை நோக்கி வரும். இப்ப இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஜோசப் விஜய்க்குள்ள இந்த அரசு ஏற்றுக்கொள்ள போகிறதா இந்த தீர்மானத்தை? அப்படி இந்த அரசு ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் இந்த அரசு திட்டமிட்டு ஹிந்துக்களுக்கு துரோகம் செய்கிறது என்பதை நம்மால நிதர்சனமாக வெளிக்கொண்டு வர முடியும். அதனால இது உங்களுக்கு அரசியலுக்கு துரோகம் பண்றீங்க, துரோகம் பண்ணாம போங்க, அது ஒரு பக்கம். ஆனால் சில வரலாற்று உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலகட் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டம் இப்போ பங்களாதேஷில் இருக்கு. அந்த சிலகட்டுங்கக்கூடிய மாவட்டத்தில் அந்த காலத்தில் இந்த ஒத்துழையாமை இதெல்லாம் வச்சுவிட்டு அங்கே உள்ள ஹிந்துக்கள் அப்போ பெரும்பான்மையாக இருந்த மாவட்டம். அப்போ அரசு அதிகாரிகள்கிட்ட ஒழுங்காக அந்த பாப்புலேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷனை ஒழுங்காக அன்னைக்கு உள்ள ஹிந்துக்கள் செய்யவில்லை. அப்போ கவர்மெண்ட் ரெக்கார்டுக்குள்ள அடிப்படையில் பார்க்கும்போது அந்த ரெக்கார்டில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு வந்ததுனால அந்த சிலகட்டுங்கக்கூடிய மாவட்டம் வங்கதேசத்தின், அதாவது அன்றைய பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள அங்கே ஹிந்துக்கள் சிறுபான்மையாகி விட்டார்கள், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகி விட்டார்கள். அதனால ஒரு வார்டு உங்கள்கிட்ட இருந்து போகிறதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு வார்டு ஹிந்துக்கள்கிட்ட இருந்து போச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த வார்டுல ஹிந்துக்கள் சிறுபான்மை ஆக்கப்பட்டு விடுவார்கள். இது இந்த நாட்டின் வரலாறு நமக்கு சொல்ல பாடம். வரலாற்றிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்தை இந்த அரசுக்கு நாங்கள் அறிவுறுத்தி சொல்கிறோம். இந்த கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும். ஹிந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முஸ்லீம்கள் செய்து வருகிறார்கள். உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றுவதற்காக முஸ்லீம்கள் சதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது இந்த அரசின் அமைச்சர், அதாவது முஸ்லீம் லீக் கூடிய கட்சி தாவேக அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கிறது. இந்த அமைச்சரின் கட்சி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது. ஹிந்துக்கள் இன்னும் நம்ம சிறுமா மாயையில சிக்கி தவித்தோம்னா நம்ம பேரம்பேத்திகள் பூவோடியும் பொட்டோடியும் இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறுபடியும் நினைவூட்டுகிறேன்.